மின்தடை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மின்துறை அமைச்சர் தங்கமணி, மணலி மயிலாப்பூர் இடையிலான மின்வயர் அறுந்து விழுந்ததே மின்சாரம் தடைப்பட்டதற்கு காரணம் என்று கூறினார். அதனை சரி செய்யும் பணியில் 200 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும், சில மணி நேரத்தில் பழுது சரி செய்யப்பட்டு படிப்படியாக மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இரவு 9 மணிக்கு பெரிய மணலி பகுதியில் மயிலாப்பூர் வரை வருகின்ற அந்த கண்டக்டர் ஒன்று கட்டான காரணத்தினால் வடசென்னை பகுதியில் மின்சாரம் தடை ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மின் வாரியத்திலிருந்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. படிப்படியாக மின்சாரம் வழங்கப்பட்டுவிடும். படிப்படியாக மின்சாரம் வழங்குகின்ற போது ஒரு சில பகுதியில் பொதுமக்கள் கொடுத்தால் எங்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி பிரச்சனை செய்வதாக எங்களுக்கு இப்பொழுது தகவல் வந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இது மின்வெட்டே கிடையாது. இடையில இயற்கையினுடைய காரணமாக மின் உயர் அளந்த காரணத்தினால் இப்பொழுது இரவு இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒவ்வொரு பகுதியாக கொடுக்கின்ற போது அந்த பகுதி மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், மின்வெட்டு கிடையாது. மின் இதை உயர் அளந்துள்ள காரணத்தினால்தான் இந்த இடர்பாடு. அதுவும் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சரியாகிவிடும். ஆகையால் பொதுமக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 6 மணி நேரத்திற்கு பிறகு மின்தடை சீரமைக்கப்பட்டதால் பெரும்பாலான இடங்களில் மீண்டும் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டது.